வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 18/1/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:35, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:19 வரை, சதுர்தசி பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 11:35 வரை பூராடம் பின்பு உத்திராடம். யோகம் இன்று காலை 11:35 வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:35 வரை ரோஹிணி பின்பு மிருகசிரீஷம். குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த கவலைகள் நீங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் ஒத்துழைப்பான நிலையும் முன்னேற்றமும் ஏற்படும். உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி கவலைகள் தீரும். பரணி நிம்மதியான நாள். கிருத்திகை முன்னேற்றம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும். வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். எதிலும் மென்மையான நிலை ஏற்படும். ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆர்வமான நிலையும் உருவாகும். பொருள் வரவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். ரோஹிணி அலைச்சல்கள் கூடும். மிருகசிரீஷம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். துணராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தை பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பொருள் வரவுகளில் மாற்றங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மிருகசிரீஷம் நெருக்கம் ஏற்படும். திருவாதிரை கௌரவங்கள் மேலோங்கும். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் அலைச்சல்கள் கூடும். பூசம் நிதானம் தேவை. ஆயில்யம் யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. சிம்மராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். மேலதிகாரிகளிடம் கௌரவங்கள் அதிகமாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கூடும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் யோசித்து செயல்படவும். பூரம் கௌரவங்கள் மேலோங்கும். உத்திரம் நன்மையான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி
புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா. கன்னிராசி நேயர்களே, எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருள் பரவுகள் அதிகமாகும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான நிலை அமைய பெறுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மேன்மைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். ஹஸ்தம் ஆசைகள் பூர்த்தியாகும். சித்திரை நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆம் சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் நினைத்த காரியம் நிறைவேறும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். உடன் இருப்பவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் அதிகமாகும். ஆர்வம் ஏற்படும். பணியில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். நன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை ஆசைகள் பூர்த்தியாகும். சுவாதி நிதானம் தேவை. விசாகம் ஆர்வமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. தன்னம்பிக்கை அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கூடும். அலைச்சல்களினால் லாபமான நிலையும் உருவாகும். வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். உத்தியோகத்தில் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் தடைகள் விலகும். அனுஷம் அனுபவங்கள் அதிகமாகும். கேட்டை தேகநலன் சீராகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா. தனுசு ராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் அவமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் குழப்பங்கள் வந்து நீங்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் இருந்து வந்த தெக்கநிலை நீங்கும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் ஆதரவுகள் கூடும். போராடும் மாற்றங்கள் உண்டாகும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். பேச்சுக்களின் மூலம் கௌரவங்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். ஆதாயங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். திருவோணம் உதவிகள் கிடைக்கும். அவிட்டம் வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மற்ற ஊழியர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படவும். எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகமாகும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். புகழும் மேலோங்கும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சதயம் தடைகள் நீங்கும். புரட்டாதி அலைச்சல்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே,
தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் உண்டாகும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும். ரேவதி பிரச்சனைகள் நீங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.